ஹன்சிகா மோத்வானிக்கு வந்து 2022 வந்து கல்யாணம் ஆச்சு. அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கல்யாணமானவர். அந்த அந்த கல்யாணத்திலேருந்து அவர் டைவர்ஸ் வாங்கிட்டாரு. அந்த கல்யாணமான முதல் மனைவி பார்த்தீங்கன்னா ஹன்சிகா மோத்வானியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப நெருங்கிய தோழி. ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை ரெண்டு பேருக்கும். புருஷன் பொண்டாட்டி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினம் வாக்குவாதம். அதனால் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க முதல்ல. அதுக்கப்புறம் தனி குடுத்தனமாக போகலாமா அப்படின்னு சொல்லி தனி குடுத்தனம் போனாங்க. தனி குடுத்தனமும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி குடுத்தனம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தனித்தனி குடுத்தனம் போயிட்டு பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணாங்க. இப்போ வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஹன்சிகா மோத்வானிக்கு அஃபிஷியலாகவே வந்து டைவர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஹன்சிகா மோத்வானி இந்த விவாகரத்துக்கு பின்னணியில் வேற ஒரு நடிகர் இருக்காருலாம் கிளப்பி விடுறாங்களே சார். ஏற்கனவே வந்து வாலு படத்தில் நடித்தாங்க. சிம்புவோட வாலு படத்தில் நடிக்கும்போது சிம்புக்கும் ஹன்சிகா மோத்வானிக்கும் ஒரு லவ் இருக்குது அப்படின்னாங்க. அது கிட்டத்தட்ட அது வந்து இது நிச்சயார்த்தம் வரைக்கும் போய் சிம்புவோட பர்த்டே எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க ஹன்சிகா மோத்வானி அந்த நேரத்தில். சில 100 கோடிகளை சொத்துக்களாக வச்சிருக்கிறாங்க இருவருமே. ஆனால் எந்த வகையில் ஜீவனாம்சத்தை எதிர்பார்க்கல ஹன்சிகா மோத்வானி. என்ன காரணம்? அவங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது. அந்த பிரதீப் மோத்வானி அவங்க அப்பாவே பார்த்தீங்கன்னா பெரிய பிஸ்னஸ் மேனு. அவங்க அண்ணன் சொன்னேன்ல பிரதீப்னு, அவரும் வந்து பெரிய பிஸ்னஸ் மேனு. மொத்தத்தில் ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா வெல் ரிச், அதாவது பயங்கர ஒரு ரிச்சான ஃபேமிலி தான். பணம் அவங்களுக்கு முக்கியமே கிடையாது. அதே மாதிரி நான் சொன்னேன்ல அந்த ஹன்சிகா மோத்வானுடைய கணவருக்கும் பார்த்தீங்கன்னா பணங்கிறது ஒரு பொருட்டே கிடையாது. அவரும் நல்ல ரிச்சான ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவர் தான். இங்கே என்ன அப்படின்னா ஹன்சிகா மோத்வானி என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா 2022 கல்யாணம் ஆகி. வணக்கம் சார். வணக்கம். இந்த நடிகருடைய விவாகரத்து பெயர்கள்லாம் பார்க்கும்போது அடுத்து யார் வருவா அப்படிங்கிற கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் தற்பொழுது ஹன்சிகா மோத்வானி பரஸ்பரமாக நாங்கள் பிரிஞ்சிடறோம்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டாங்க. என்ன காரணம்? தொடர்ந்து நடிகர்கள் விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போகிறதுடைய காரணம் என்ன? அது பெரிதளவில் செய்திகளாக மாறுது. ஏன்னா ஒரு திரையில் பார்த்த ஒரு நபருங்கனால எல்லாருமே அதை செய்திகளாக மாற்றுறாங்க. ஹன்சிகா மோத்வானி ஏன் விவாகரத்து, என்ன நடந்தது? சமீபத்தில் இந்த நட்சத்திர தம்பதிகளுடைய விவாகரத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாச்சு. அதாவது வந்து தனுஷ் ஐஸ்வர்யா, ஜி பிரகாஷ் சைந்தவி, அதுக்கப்புறம் ஜெயம் ரவி ஆர்த்தி, ஒரு ஏஆர் ரோமங்களோட மனைவி, இப்படி வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து விஜய் சங்கீதா, இப்படி இந்த வகையில் பார்த்திங்கன்னா ஹன்சிகா மோத்வானிக்கு வந்து 2022 வந்து கல்யாணம் ஆச்சு. ஒரு பெரிய தொழிலதிபர். அவர் வந்து கோவாவில் பார்த்திங்கன்னா ஷிப்பில் வந்து இந்த இது கசினோ வச்சுருக்காரு. அவர் பேர் வந்து சோஹேல் கதிரியா. அவர் மனம் முடித்தாங்க 2022. அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கல்யாணமானவர். அந்த கல்யாணத்துலேருந்து அவர் டைவர்ஸ் வாங்கிட்டார். அந்த கல்யாணமான முதல் மனைவி பார்த்தீங்கன்னா ஹன்சிகா மோத்வானியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப நெருங்கிய தோழியோடைய கணவனை வந்து இவங்க 2வது திருமணமாக 2022 கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போயே பார்த்தீங்கன்னா ஹன்சிகா மோத்வானி மேலே நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அதாவது வந்து ஒரு தோழியோட வந்து வாழ்க்கையில் வந்து மண்ணள்ளி போட்டாங்க, ஃப்ரெண்டோட கணவரையே வந்து இவங்க மறுமணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனால் இந்த சோஹேல் கதூரியா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, இவர் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவர் ஹன்சிகா மோத்வானுடைய அண்ணன் இருக்கார், அவர் பேர் பிரசாத். அவருக்கும் இந்த சோஹேல் கதூரியாவுக்கும் நல்ல தொடர்பு இருக்குது, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு. 2 பேரும் சேர்ந்து தொழிலெலாம் பண்ணுறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு வந்து போகிற ஒரு நபர் தான். ஸோ நல்ல ஒழுக்கமான ஒரு ஆள் தான். அவர் வந்து 2ஆம் தாரமாக வந்து ஹன்சிகா மோத்வானியை கேட்கும்போது அவங்க அம்மாட்ட தான் கேட்குறாரு. அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா மோனா மோத்வானின்னு சொல்லி அவங்ககிட்ட தான் கேட்குறாரு, இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன்னொன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் தான் எல்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணுறாங்க. ஹன்சிகா மோத்வானிக்கும் ஏற்கனவே அண்ணனோட ஃப்ரெண்டுனால அவங்க ஏற்கனவே பழக்கம். அந்த 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 நபர் வந்து சரி ஓகேன்னு கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை ரெண்டு பேருக்கும். ஏகப்பட்ட பிரச்சனை, தினம் வாக்குவாதம் தான். அதாவது புருஷன் பொண்டாட்டி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினம் வாக்குவாதம். அதனால் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க முதல்ல. அதுக்கப்புறம் தனி குடுத்தனமாக போகலாமா அப்படின்னு சொல்லி தனி குடுத்தனம் போனாங்க. தனி குடுத்தனமும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி குடுத்தனம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தனித்தனி குடுத்தனம் போயிட்டு பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணாங்க. இப்போ வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஹன்சிகா மோத்வானிக்கு அஃபிஷியலாகவே வந்து டைவர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் ஹன்சிகா மோத்வானி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சின்ன வயசுலேயே சைல்டு ஆர்டிஸ்டாக நடித்தவங்க. பாம்பேயில் நிறைய படங்கள், ஹிந்தி படங்கள், ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, பிறந்து வளர்ந்தது எல்லாமே பாம்பே தான். அதுக்கப்புறம் தமிழ் படத்துலேயும் ஹன்சிகா மோத்வானி வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. தனுஷோட மாப்பிள்ளை படத்தில் ஒரு புதுமுகம் தேவைன்னும் போது எங்கேயோ ஒரு ஒரு ஹீரோயினாக நடித்த படம் பாம்பே ஹிந்தி படத்தை பார்த்துட்டு இவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தனுஷோட மாப்பிள்ளை படத்தில் கமிட் பண்ணுறாங்க.
அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குது ஹன்சிகா மோத்வானிக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வந்து எங்கேயும் காதல்னு ஒரு படம், அது பிரபுதேவா டைரக்ட் பண்ணுறாரு, ஜெயம் ரவி ஹீரோ. அதுக்கு ஒரு ஒரு ஹீரோயின் வேணும், க்யூட்டான ஒரு நியூ ஃபேஸ் வேணும்னும் போது பிரபுதேவா எங்கெங்கேயோ தேடுறாரு, ஆடிஷன் பண்ணுறாரு, பாம்பேக்கெல்லாம் போய் தேடுறாரு. ஆனால் இங்கே அவருக்கு ஒருத்தர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து மாப்பிள்ளைன்னு ஒரு படத்தில் வந்து தனுஷ் படத்தில் வந்து நடிக்கிறாங்க ஹன்சிகா மோத்வானின்னு. பார்க்க வந்து பார்த்திங்கன்னா குஷ்பு மாதிரியே இருக்காங்க, குட்டி குஷ்பு மாதிரியே இருக்காங்க, அதனால் அவங்கள நம்ம கூப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னோடனே கூப்பிட்டு பார்க்குறாரு பிரபுதேவா. பார்த்தா ரொம்ப நல்லா இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க, ஒரு மாதிரி பப்ளியாக குஷ்பு டைப்பில் தான். நீங்கள் வந்து இந்த 16 குஷ்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளியாக ஒரு மாதிரி இருப்பாங்க, அந்த மன்னன் குஷ்பு அந்த 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 டயத்தில் அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கிறதுனால உடனே பார்த்தீங்கன்னா பிரபுதேவா கமிட் பண்ணுறாரு. இந்த 2 படம் மாப்பிள்ளையும் நல்லா ஓடுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் காதலும் நல்லா ஓடுது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய படங்கள் கமிட் ஆகுறாங்க ஹன்சிகா மோத்வானி. அந்த அந்த வரிசையில் விஜயோட வேலாயுதம் படம் நடிக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு இன்னொரு பெரிய மைலேஜை கொடுக்குது. அதே மாதிரி ஒரு கல் ஒரு கண்ணாடி, அது யாராலையும் மறக்க முடியாது. அதாவது உதயநிதி ஸ்டாலின், சந்தானம், ஹன்சிகா மோத்வானி, அந்த காம்பினேஷனே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த படத்துலலாம் இவங்க நடிக்கும்போது அப்போ தான் என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஃபீல்டுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக. எல்லாருமே அந்த படத்தில் ஹன்சிகா மோத்வானியை பார்த்து லைக் பண்ணுறாங்க. அதே மாதிரி சிங்கம் 2ல் நடிக்கிறாங்க, இப்போ அரண்மனை 2ல் நடிக்கிறாங்க. நிறைய படங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் வந்து நம்ம மான் கராத்தேல வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறாங்க. ஸோ இப்படி ஹன்சிகா மோத்வானியுடைய கிராஃப் வந்து பெருசாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கிறாங்க, தமிழ்லே ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் அவங்க ஏற்கனவே வந்து வாலு படத்தில் நடித்தாங்க, சிம்புவோட வாலு படத்தில் நடிக்கும்போது சிம்புக்கும் ஹன்சிகா மோத்வானிக்கும் ஒரு லவ் இருக்குது அப்படின்னாங்க. அது கிட்டத்தட்ட அது வந்து இது நிச்சயார்த்தம் வரைக்கும் போய் சிம்புவோட பர்த்டேலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க ஹன்சிகா மோத்வானி. அந்த நேரத்தில் கேக்கெல்லாம் வெட்டும் போதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா சிம்புவோடைய திருமணம் கிட்டத்தட்ட வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஹன்சிகா மோத்வானி இதோட தான் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லியெல்லாம் பேச்சு இருந்துச்சு. அந்த படத்தில் மகான் ஒரு படம்னு நினைக்கிறேன், அந்த படத்தில் ஹன்சிகா மோத்வானி லீடாக நடிச்சிருப்பாங்க, சிம்பு வந்து ஒரு கெஸ்ட் ரோலில் பண்ணி கொடுத்துருப்பாரு. அப்புறம் ஹன்சிகா மோத்வானிக்கே காண்டியே பார்த்தீங்கன்னா நிறைய தொடர்ந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி அந்த படத்தில் வந்து டேட்ஸ் கொடுத்து பண்ணியிருந்தார், ஒரு 20 நாள் டேட்ஸ் கொடுத்து பண்ணார். ஸோ இந்த மாதிரி அந்த நேரத்தில் வந்து பேசப்பட்டது. அது காதல் உறுதியாகிற தருணமாக இருந்தது. டி ராஜேந்தர்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஹன்சிகா மோத்வானின்னு ஒரு பொண்ணு, அவங்க பொண்ணு பையன் லவ் பண்ணுற மாதிரி தெரியுது, கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பேசுகிறாங்க, உண்மைதானா, நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு. யாராக இருந்தாலும் சரி, என் பையன் நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரி, யாராக இருந்தாலும் எங்கள் வீட்டு மருமகளாக நான் ஏற்றுக்குவோம் அப்படின்னு டி ராஜேந்தரும் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அவங்களுக்குள்ள சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டு அந்த 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 லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு. சிம்புவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லவ் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் படமே நடிக்காமல் இருந்தார். அந்த ஒரு கேப் ஒன்று சிம்புக்கு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த ஹன்சிகா மோத்வானியோட லவ் வந்து பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் தான் அந்த கேப்பே விழுந்திருக்கும். ஸோ அந்த அந்த மாதிரி இப்போ நடிகைகள் நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் வந்து இந்த திருமணங்கள் வந்து பெருசாக வந்து தொடர்றதில்லை அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அஃபெக்ஷனோட வந்து திருமணம் பந்தத்துக்குள்ளே போக மாட்டேங்கிறாங்க. ஏதோ நம்ம வந்து ஒரு நடிகையாக இருக்கோம், நமக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும், நம்ம யாராவது ஒரு ஆண்மகனை திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஒரு பாதுகாப்புக்கு தான் பல பேர் வந்து திருமணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாதுகாப்புக்கு மட்டுமே திருமணம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்குள்ள பரஸ்பரம் அன்பு, அந்த காதல் அவங்களுக்குலாம் இல்லாமல் போயிடுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த நடிகை திருமணம் பண்ணிக்க வர்றாங்கல்ல, அவங்களுடைய சைக்காலஜி என்னென்னா, நடிகை திருமணம் பண்ணால் அந்த பிரபல நடிகையோட புருஷனாக இருக்கலாம், அந்த பிரபல நடிகையினுடைய கணவன்ற பேர் வந்து நமக்கு பெரிய பேர் கிடைக்கும், அது இல்லாமல் அந்த நடிகை வந்து கோடிக்கணக்கில் சம்பாரித்து வச்சுருக்காங்க, அந்த சொத்தெல்லாம் நம்ம அனுபவிக்கலாம், நடிகையோட காரில் ஜாலியாக பென்ஸ் காரில் போகிறது, ஆடி காரில் போகிறது, இல்லை நியூசிலாண்டு ஹாலிடே, சுவிட்சர்லாந்து ஹாலிடே, வேறு மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம வாழலாம் அப்படின்னு அதுக்காண்டி பல பேர் போகிறாங்க. ஸோ இப்படி வந்து காதல், அன்பு, அந்த பரஸ்பரம் 2 பேருக்குள்ளே உள்ள புரிதல்கள் இதெல்லாம் இல்லாமல் போகிறதுனால தான் பல நேரங்களில் பல நட்சத்திர காதல் வந்து உடைஞ்சு போகுது. இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா அந்த தம்பதிகள் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறையை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. 2 பேருக்குள்ளேயும் அந்த படத்தில் நடிக்கும் போதோ ஏதோ ஒன்று காதல் இருக்கும். இப்போ சைந்தவி ஜிவி பிரகாஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல்லேருந்தே 2 பேருமே இப்போ ஒன்றா படித்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு காதல் அந்த காலத்துலேருந்தே இருந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. சைந்தவி சிங்கரு, ஜிவி பிரகாஷ் மியூசிக் டைரக்டர், படத்துலேயும் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு. என்ன பிரச்சனைன்னு தெரில, என்ன பிரச்சனை என்ன அப்படின்ற டீட்டெயிலாம் எதுவுமே யாருக்குமே தெரியாது. ஆனால் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஏஆர் ரோமானோடைய டைவர்ஸ் எல்லாம் செய்தி வந்தப்போ எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா இப்படி வந்து ஏஆர் ரோமானோட ஒய்ஃபும் ஏஆர் ரோமானும் டைவர்ஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு ஷாக்கிங்காக பார்த்தாங்க.
அது என்ன பிரச்சனை பாருங்கள், எல்லாமும் ஒழுக்கமாக இருக்கக்கூடியவர் தான், நல்ல பக்தியாக இருக்கக்கூடியவர் தான், தொழிலில் வந்து ரொம்ப சின்சியராக இருக்கக்கூடியவர் தான். ஆனால் அவங்க குடும்பத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை. தனுஷ் ஐஸ்வர்யா அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சுட்டா கூட பாருங்கள், 2 குழந்தைங்களும் தனுஷோடையும் இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவோடையும் இருக்காங்க. ரஜினியோட ஃபங்க்ஷனுக்கும் போகிறாங்க, ஐஸ்வர்யாவோடையும் போகிறாங்க. 2 பேருக்கும் ஸ்கூல் ஃபங்க்ஷன்னா தனுஷ் ஐஸ்வர்யா 2 பேருமே சேர்ந்தே வந்து போய் வந்து ஜோடி போட்டு வந்து 2 பேரோட 2 நம்ம குழந்தைங்களுக்காண்டி போகிறாங்க. ஸோ இது 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 மெயினாக குழந்தைங்கள தான் பாதிக்கும். அது ஒரு பிரச்சனை, உளவியல் பிரச்சனை அப்படின்னா குழந்தைங்களுக்கு வரும். ஒரு 5 வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி நட்சத்திர தம்பதிகளோ ஜோடிகளோ பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு வச்சுங்களேன், அந்த உளவியல் பிரச்சனை அது அந்த குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பெருசாக பாதிப்பு உண்டு பண்ணும். அவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால பல விஷயங்களை ஜீரணிச்சிக்க முடியாத சில விஷயங்கள் இருக்கலாம். ஃபாரினில் மேலை நாடுகள்லாம் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். இப்போ யூஎஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கல்யாணம் பிடிக்கலைன்னா எப்போ வேணாலும் டைவர்ஸ் பண்ணுவாங்க. 4 நாள் வாழ்ந்துட்டு கூட வேணாம் அப்படின்ட்டு அவங்க கேஷுவலாக கடந்து போயிடுவாங்க. ஸ்டெப் மதர், ஸ்டெப் ஃபாதர் இதெல்லாம் ரொம்ப சாதாரணங்க. 1, 2, 3ன்னு அடிக்கிட்டே போவாங்க. அது அந்த கல்ச்சருக்கு செட் ஆகும். நம்ம கல்ச்சர் வந்து நம்ம இந்தியாவுடைய அந்த கல்ச்சர், அந்த சிஸ்டம், அதில் பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் அப்படின்னா அது அந்த உறவு அது வந்து ரொம்ப மேம்பட்ட உறவு, ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இப்போ ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே 10 லட்சம் வந்து குடும்ப நல வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது. 10 லட்சம் குடும்ப நல வழக்குகள். நம்ம வந்து இப்போ நடிகர் நடிகை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சாதாரணமாக இருக்கிறவங்களே இன்றைக்கி டைவர்ஸ் தான் போகிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி இந்த மாதிரி இடங்களில் வேலை பார்க்கும்போது பார்த்தோன்னு ஒரு இன்ஃபாக்சுவேஷன். ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த வயசில் வர பருவ மாற்றங்கள் தான், பருவத்தில் வர ஒரு ஆசைகள் தான். டக்குன்னு கல்யாணம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சில காரணங்கள்னால மனைவிக்கு கணவனை பிடிக்காம போகுது, கணவனுக்கு மனைவி பிடிக்காம போகுது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் வித்தியாசம் இருக்கும் பொண்ணுக்கும் பையனுக்கும். ஆனால் வந்து அப்பா அம்மா சொல்லுவாங்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை பண்ணிக்கோ அப்படின்னோடனே சரின்னு பண்ணிப்பாங்க. அப்போ அந்த கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு 21 வயசு இருக்கும், பையனுக்கு ஒரு 31 வயசு இருக்கும். அப்போ தெரியாது. ஒரு 6 வருஷம் 7 வருஷம் சேர்ந்து வாழும்போது இந்த பையனுக்கு ஒரு 37 வயசு வரும்போது சின்னதாக வயிற்றில் லைட்டாக தொப்பை போடுறது, ஹேர் ஃபால் ஆகுறது, லைட்டாக வழுக்க விழுகிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த கவர்ச்சி இருக்குது பார்த்திங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரமாகவே அந்த கவர்ச்சி குறையும் போது அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டைவர்ஸுக்கு வந்து வழிவகுத்து கோர்ட்டுக்கு வந்து நிற்கிது. இப்படி தான் பல பேர் வந்து டைவர்ஸ்க்கு வர்றதுக்கு காரணமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாமல் ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வாழ்கிறது தான் அது காரணமாக இருக்குது. சில 100 கோடிகளை சொத்துக்களாக வச்சுருக்கிறாங்க இருவருமே. ஆனால் எந்த வகையில் ஜீவனாம்சத்தை எதிர்பார்க்கலை ஹன்சிகா மோத்வானி. என்ன காரணம் சார்? ஹன்சிகா மோத்வானி இந்த விவகாரத்துக்கு பின்னணியில் வேற ஒரு நடிகர் இருக்காருங்களாம் கிளப்பி விட்றாங்களே சார். ஹன்சிகா மோத்வானிக்கு பின்னாடி வேற ஒரு நடிகர் இருக்காரெல்லாம் கிடையாது. அதெல்லாம் உண்மை கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹன்சிகா மோத்வானியுடைய அப்பா இருக்கார்ல, அவர் பேர் பிரதீப் மோத்வானி. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மோனா மோத்வானின்னு சொல்லி, அவங்க வந்து ஒரு தோல் டாக்டர், ஸ்கின் டாக்டர். நிறைய அவங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது. அந்த பிரதீப் மோத்வானி அவங்க அப்பாவே பார்த்திங்கன்னா பெரிய பிஸ்னஸ் மேனு. அவங்க அண்ணன் சொன்னேன்ல பிரதீப்னு, அவரும் வந்து பெரிய பிஸ்னஸ் மேனு. மொத்தத்தில் ஃபேமிலியே பார்த்திங்கன்னா வெல் ரிச், அதாவது பயங்கர ஒரு ரிச்சான ஃபேமிலி தான். பணம் அவங்களுக்கு முக்கியமே கிடையாது. அதே மாதிரி நான் சொன்னேன்ல அந்த ஹன்சிகா மோத்வானுடைய கணவருக்கும் பார்த்திங்கன்னா பணங்கிறது ஒரு பொருட்டே கிடையாது. அவரும் நல்ல ரிச்சான ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவர் தான். பட் இங்கே என்ன அப்படின்னா ஹன்சிகா மோத்வானி என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, 2022 கல்யாணம் ஆகி ஒரு அதிகபட்சம் நாங்கள் 1 வருஷம் கூட நாங்கள் சேர்ந்து வாழலை, சந்தோஷமாக வாழலை, உண்மையாக வாழலை. அதனால் வந்து இது ஏதோ ஒன்று ஒரு 10 வருஷம் வாழ்ந்தோம், ஒருத்தரை நம்பி போனோம், அது ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. அந்த இடத்துல ஒரு ஜீவனாம்சம் தேவைப்படுது, நமக்கு வாழ்வாதாரம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, எனக்கு எல்லாமே இருக்குது, நானே பெரிய இப்போ கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கேன், எங்கள் அம்மா அப்பா பெரிய ரிச்சாக இருக்காங்க, எனக்கு பணம் ஒரு பொருட்டே கிடையாது, முக்கியமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூதாட்டம் கேசினோ நடத்துகிறவராக இருக்கார். ஸோ எல்லாம் ஒரு பக்கம் அவங்களுக்கும் பணம் தேவையில்லை, இவங்களுக்கும் பணம் தேவையில்லை. இப்போ நீங்கள் நாகார்ஜுனா குடும்பத்தில் பார்த்தீங்கல்ல, அந்த சமாந்தா அவங்க வந்து எதுவுமே வேணாம், கிட்டத்தட்ட 300-400 கோடி ரூபா வந்து ஜீவனாம்சம் தரேன்னாங்க அலிமணி. ஆனால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உதறிட்டு வந்துட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மனநிலை. அந்த மாதிரி ஹன்சிகா மோத்வானி அவங்க விரும்பலை. இப்போ இங்கே நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் ஒன்று சொல்கிறேன். தமிழ்நாட்டில் மதுரை பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் கோயில் கட்டிட்டு வராங்க அவங்க ஹன்சிகா மோத்வானி. அது கூட பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவேட் கோயில் கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் கோயில் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ பணம் காசு வசதிக்கெல்லாம் அவங்களுக்கு எந்த பஞ்சம் கிடையாது. வேண்டாம், தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாகரிகமாக அது வேணான்னு நினைக்கிறாங்க.
எனிவே சார், இப்போ நேற்று வரையும் நல்லா இருந்தாங்க, காதல் ஜோடியாக வலம் வர்றாங்க. திடீர்னு பார்த்தா விவாகரத்து அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. இன்றைக்கி ஹன்சிகா மோத்வானி, நாளைக்கு யாரோ எந்த நடிகர் வேணாலும் எப்போனாலும் இந்த முடிவுகள் எடுக்கலாங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் போயிட்டுருக்கு. அவர் எடுக்கக்கூடிய முடிவு சமூகத்தில் அவங்க ரசிகர்கள் பின்பற்றவங்களும் ரொம்ப இயல்பாக அந்த முடிவு எடுத்துக்கிறதுக்கான ஒரு நோக்கத்துக்கு போயிடக்கூடாது. அது மாதிரி மாற வேணாம். இனிமேல் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.